ஐடி ஊழியர் கொலை தொடர்பாக தற்போது எஸ்ஐ தம்பதியிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் போலீசார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராமசுந்தரம், இந்த விசாரணை தொடர்பான முதற்கட்ட தகவல் என்ன பதிவு பண்ணுங்க. நெல்லை கேடிசி நகர் பகுதியில் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட ஐடி ஊழியர் வழக்கில் 3 பேர் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டார்கள். அதில் அந்த கைது செய்யப்பட்ட நபரின் தாய் தந்தையரான உதவி ஆய்வாளர்கள் சரவணன் மற்றும் கிருஷ்ணகுமாரி ஆகியோர் சேர்க்கப்பட்டு விசாரணையை தற்போது தொடங்கியிருக்கிறார்கள். தற்போது இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. இருவரிடமும் இந்த வழக்கு தொடர்பான விசாரணையை மேற்கொண்டு கொண்டிருக்கும் நிலையில ஏற்கனவே உடலை வாங்க மறுத்து தொடர் போராட்டம் நடத்திய அவர்களது அந்த கவினுடைய உறவினர்களும் இவர்களை கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார்கள். தற்போது இவர்களிடம் இந்த சம்பவத்திற்கும் இவர்களுக்கும் என்ன தொடர்பு என்பதான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த விசாரணையில இந்த சம்பவத்திற்கு இவர்கள் தொடர்பு இருந்தால் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அந்த கவின் குடும்பத்தினரும் போராட்டம் நடத்தும் போது இவர்களை கைது செய்தால் மட்டுமே உடலை வாங்க போவதாக சொல்லியிருந்த நிலையில நேற்றைய தினம் பேச்சுவார்த்தைக்கு சென்ற விசாரணை அதிகாரியும் இவர்களை 24 மணி நேரத்தில் குற்றம் சாட்டப்பட்டால் கைது செய்வோம் என சொல்லியிருந்த நிலையில தற்போது விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. விசாரணையின் அடிப்படையில் அந்த உடலை வாங்குவது தொடர்பான அடுத்த கட்ட முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் எனவும் கவின் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. விசாரணையும் ஒருபுறம் தீவிரமாக நடந்து வருகிறது. உயரதிகாரிகள் இதை தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். செய்திகளில் அடுத்து வருவது நூதன முறையில் செல்போன் திருடிய வடமாநில கும்பல். விவரமாக பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.